சென்னை எண்ணூரில் எண்ணெய் படலத்தை விரைவாக அகற்றக் கோரி 33 கிராம மக்கள் தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். எண்ணூர் முகத்துவாரம் பகுதியில் எண்ணெய் கழிவுகள் படர்ந்துள்ளதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. படகுகள், வலைகள் சேதமடைந்து கடந்த 25 நாட்களாக மீனவர்கள் கடலுக்குள் செல்ல முடியாமல் இழப்பை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் இதில் தமிழக முதலமைச்சர் தலையிட்டு நிவாரணம் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று 33 கிராமங்களைச் சேர்ந்த மீனவ மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆயில் சம்மந்தமாக கூட்டம் போட்டுட்டு கலவரம் நம்ம பார்த்தோம்னா ஃபுல்லாக ஆயிலுங்க தான் ஒதுங்கியிருக்கு. இந்த ஆயில் எங்கேருந்து வருதுன்னா, எண்ணூர் மோத்தாரத்தில் இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஆயில் நிறைய ஆயிலுங்க சேதாரம் ஆகிட்டு டன்னு கணக்கில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதிகாரிங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ரிமூவ் பண்ண என்னென்னா, அங்கே ஆயில் அந்த மேலோட்டமான ஆயில் மட்டும்தான் எடுக்க முடியுது. தரவையில் ஃபுல்லாகவும் ஆயில் ஃபுல்லாக கடல் வழியாகவும் ஆற்று வழியாகவும் ஃபுல்லாக கசிந்துச்சு. கசினதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பலர்காடு மீனவர் மக்கள் இந்த காற்று பெசில் எங்களால் வாழ்வாதாரம் இழந்துட்டு ஃபுல்லாகவும் வீட்டில் இருக்கோம். அதிகாரிங்க பார்வையிட்டு போயிருக்காங்க. அதிகாரி பார்வையிட்டு போயிட்டு இந்த போட்டு எல்லாமே படுதா இருந்து போச்சு. போட்டு இன்ஜின் எல்லாமே நிஜாம் புயலால் பாதிக்கப்பட்டு அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் இன்றைக்கி பொருள் சேதம், போட்டு அடிபட்டு மக்கள் சேதம், இவ்வளோ தண்ணி சேதம், இவ்வளோ பாதிப்பட்டு இப்போ வந்தாலும் எங்கள் கடலில் ஆற்றுல வந்தாலும் ஆயில் கலந்துட்டால இன்றைக்கி எங்களால் பொழைக்க முடியாது. இன்றைக்கி மீன் இறா சாப்பிட முடியாத எங்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் பின்தங்கின்னு போகுது. இன்னும் எவ்வளோ காலத்துக்கு கழித்து நாங்கள் தொழில் பண்ண போகிறோன்ற ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியல. இன்றைக்கி எவ்வளோ ஒரு மாதம் கூட அவ்வளோ நாங்கள் தொழில் பண்ணுறதுக்கு இதுக்கு உண்டான நிவாரணம் எங்களுக்கு தேவையான ஒரு நிவாரணம் எங்களுக்கு வேணும்.